சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து ஓய்வூதியர்கள் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க முடிவு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தப்பட்ட அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. போக்குவரத்து கழகங்களில் குடும்ப ஓய்வூதியம் பெறும் 20,000 பேர் உள்பட 90,000க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் உள்ளனர். இவர்களுக்கு கடந்த 2015 அக்டோபர் மாதம் இறுதியாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு முறை அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி வழங்கும் போதும் ஓய்வூதியர்களுக்கு அந்த பலன் கிடைப்பதில்லை. மேலும் இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை ஓய்வூதியர்கள் நடத்தி வந்த நிலையில் அண்மையில் நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்க அரசு ஒப்புதல் அளித்தது. மேலும் இதுகுறித்து ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகள் கூறியதாவது: 119% அகவிலைப்படி உயர்வு நிறுத்தப்பட்டவர்களுக்கு கூடுதலாக 27%, 5% அகவிலைப்படி பெறுவோருக்கு கூடுதலாக 9% உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் குறைந்தபட்சமாக ரூபாய் 1,300, அதிகபட்சமாக ரூபாய் 4,000 வரை ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டது. இதனிடையில் 14% அகவிலைப்படி பெறுவோருக்கு கூடுதலாக 16%, 146% பெறுவோருக்கு கூடுதலாக 48% வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி குறைந்தபட்சமாக ரூபாய் 2,300, அதிகபட்சமாக ரூபாய் 21,679 கிடைக்கும். இந்த உயர்வு வரும் மே மாத ஓய்வூதியத்திலிருந்து கிடைக்கும் என்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பல்வேறு கட்ட போராட்டங்களை ஓய்வூதியர்கள் நடத்தி வந்த நிலையில் அண்மையில் நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்க அரசு ஒப்புதல் அளித்தது. அதன்படி 119% அகவிலைப்படி உயர்வு நிறுத்தப்பட்டவர்களுக்கு கூடுதலாக 27%, 5% அகவிலைப்படி பெறுவோருக்கு கூடுதலாக 9% உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் குறைந்தபட்சமாக ரூபாய் 1,300, அதிகபட்சமாக ரூபாய் 4,000 வரை ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் 14% அகவிலைப்படி பெறுவோருக்கு கூடுதலாக 16%, 146% பெறுவோருக்கு கூடுதலாக 48% வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி குறைந்தபட்சமாக ரூபாய் 2,300, அதிகபட்சமாக ரூபாய் 21,679 கிடைக்கும். இந்த உயர்வு வரும் மே மாத ஓய்வூதியத்திலிருந்து கிடைக்கும் என்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.